அப்பாடா இன்னைக்கு ஒரு வழியே இந்த பக்கெட் பிரியாணி கடை போட்டாச்சு. பக்கெட் பிரியாணி, பக்கெட் பிரியாணி, வாங்குங்கோ வாங்குங்கோ பக்கெட் பிரியாணி. இந்த ஆர்டர் எல்லாம் விட்டுட்டு இந்த பிரியாணி எல்லாம் எப்படி சேல் பண்ணலான்னு பிளான் பண்ணணும். எப்படியே இந்த ஊர்ல நம்ம விக்கிற விலைக்கு பக்கெட் பிரியாணி யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு பக்கெட் பிரியாணி வாங்குறவங்களுக்கு ஒரு பக்கெட் பிரியாணி இலவசமா கொடுத்துடணும். எப்படியும் ஒரு பக்கெட் பிரியாணி வேலை 300 ரூபாய். இதுவே நம்ம 2 பக்கெட் பிரியாணியே பை ஒன் கெட் ஒன் வித்தா 500 ரூபான்னு சொல்லி வித்து போடலாம். இந்த ஊர்ல நிறைய இழிச்சவாய் இருக்கிறாங்க, ஏன்னா வாங்காம போயிட போறாங்க. சரி ஒரே முட்டா கூவும், அப்பதான் போற வரவங்க எல்லாம் கண்ணுல பட்டு ஓடியாந்து வாங்குவாங்க. பிரியாணிமா பிரியாணி, பக்கெட் பிரியாணி, பக்கெட் பிரியாணி, பக்கெட் பிரியாணிமா பக்கெட் பிரியாணி, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ, ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம். ஓடியாங்க ஓடியாங்க வந்து வாங்கிக்கிட்டு ஓடுங்க. புஷ்பாக்கா வாங்கக்கா, வாங்க வாங்க. வசந்தி ஏடி வாடி. என்னக்கா இது ஒரே பக்கெட் பக்கெட்டா வச்சு வித்துட்டு கிடக்கா? எதனா பக்கெட் வியாபாரம் பண்றாளா என்ன? அதாண்டி எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா பக்கெட் வச்சு அடிக்கிட்டு கிடக்கா. ஆனா ஒரு நல்ல வாசனை, ஏதோ சாப்பாட்டு வாசனை மட்டும் நல்லா அடிக்குது. ஆமாக்கா எனக்கு இப்பதான் கப கபன்னு வருது. வாங்கக்கா போய் என்னன்னு பாப்போம். வாங்கக்கா வாங்க வாங்க, ஆளுக்கு 2 பக்கெட்டா வாங்கிட்டு போங்க. ஏடி சின்ன பொண்ணு, என்னடி இது வெறும் பக்கெட் பக்கெட்டா வச்சு அடிக்க வச்சு கிடக்க? ஏடி சின்ன பொண்ணு, பக்கெட்டா வச்சு வித்துட்டு கிடக்க. எனக்கு எதுக்குடி பக்கெட்டு? நான் கூட எங்க நல்ல வாசனை அடிக்குது, ஏதோ சின்ன பொண்ணு வித்துட்டு கிடக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நீ வந்து பக்கெட்டா வச்சு அடிக்க வச்சுட்டு கிடக்க. ஆமாக்கா நான் கூட திங்கிறதுக்கு தான் நினைச்சு வந்தேன். 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு வந்த நல்ல வாசனை, நல்ல குபு குபுன்னு வந்த வாசனை இங்க இருந்து தான் வந்துச்சு. என்னடி சொல்ற? இங்க இருந்தா வந்துச்சு? ஆமாக்கா இங்க இருந்து தான் வந்துச்சு. இங்க பாருங்க, இது ஒன்னும் சாதாரண பக்கெட் கிடையாது. இந்த பக்கெட்டுக்குள்ள பிரியாணி, லெக் பீஸ், முட்டைன்னு எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்ல, வறுத்த கறியும் வறுத்து வச்சிருக்கேன். என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? யாராச்சும் பக்கெட் உள்ள பிரியாணி வச்சு வித்துட்டு கிடப்பாங்களா? ஆமாண்டி, பெரிய பெரிய டபராவில தான் வச்சு வித்துட்டு கிடப்பாங்க. அதை வேணும்னா நம்ம பார்சல் கட்டி எடுத்துட்டு போனா இல்ல வச்சு சாப்பிட்டு போலாம். நீங்க சொல்ற பிரியாணி வேற கடை பிரியாணி. இது வந்து பக்கெட் பிரியாணிக்கா, பக்கெட் பிரியாணி. இந்த பிரியாணி பக்கெட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். அதனாலதான் இத பக்கெட் பிரியாணி வித்துட்டு கிடக்காங்க. ஐயா ஐயாச்சி, என்னடி இது பக்கெட்டுக்குள்ள எல்லாம் சாப்பிடுற பிரியாணி போட்டு வித்துட்டு கிடக்கீங்க? இவ எனக்கா பக்கெட்ல பிரியாணி போட்டு வித்துட்டு கிடக்கா? எங்க வீட்டுல நாங்க பக்கெட்டு, டாய்லெட்டு, யானம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி என்ன எடுத்து தான் வைப்போம். அடி நானும் தாண்டி துவைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, பாத்ரூம் போறதுக்குன்னு எல்லாத்துக்கும் பக்கெட்டை வச்சுதான் நாங்க தண்ணி மொண்டு ஊத்துவோம். இவ என்னடனா பக்கெட்ல பிரியாணி செஞ்சு எடுத்தாந்து வித்துட்டு கிடக்கா? யாரடி இதெல்லாம் போய் வாங்குவாங்க? அட காட்டான்சுங்களா, பக்கெட் பிரியாணினா என்னன்னே தெரியாம இருக்காங்க பாரு. இவங்க கிட்ட எல்லாம் வித்து நான் எப்படிதான் வழுக்க போறனோ தெரியல. நீங்க நினைக்கிற பக்கெட்டு வேற, அது வீட்டுல எல்லாம் வச்சு நம்ம ஆள்றதுக்கு. ஆனா இந்த பக்கெட்டு அப்படி கிடையாது. இந்த பக்கெட்டு பிரியாணிக்குன்னு வர்றது. அதுலதான் பிரியாணி எல்லாம் செஞ்சு போட்டு வித்துட்டு கிடப்பாங்க. இந்த பக்கெட்டை பத்தி விசாரிக்காம பிரியாணி வாங்கிட்டு போங்க. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஒரு பக்கெட் நீங்க வாங்கிட்டு போனாலே குடும்பத்தோட வச்சு சாப்பிடலாம். இதுவே ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2 பக்கெட் வாங்கிட்டு போங்க. நைட்டுக்கு சாப்பாடே செய்ய மாட்டீங்க, பேசாத ஒரு 4 பூரா வச்சு சாப்பிட்டு கிடப்பீங்க. அடே நம்ம நீலமண்ட நீலாம்பரி, வாவா நீலாம்பரி வந்து பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு போ. ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு பக்கெட் பிரியாணி கொடுடி. நீலமண்ட நீலாம்பரி அக்கா, பேசாம நீங்க ஆஃபர்ல எடுத்துக்கோங்க. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சின்ன பொண்ணு, ஒரு பக்கெட் வாங்கினா ஒரு பக்கெட் ஃப்ரீன்றல்ல, அந்த ஒரு பக்கெட்டை மட்டும் வச்சுக்கிற, அந்த பிரியாணி பக்கெட்டை மட்டும் எனக்கு கொடுடி. சொன்ன ஒரு பக்கெட் பிரியாணி இலவசமா கொடுக்கணுமா? சின்ன பொண்ணு உடுடியா, தலையே காண்டிக்க. சின்ன பொண்ணு உடுடி கீழ என்ன? ஏடி நான் காலையில இருந்து கத்தி கத்தி வித்துட்டு கிடக்க. நீ என்னடனா இலவசமா கொடுக்கற பக்கெட் உனக்கு இலவசமாவே கொடுக்க சொல்ற? இது சின்ன பொண்ணு, நான் சும்மா தானடி சொன்னேன். கழுத்தை வலிக்குது, கீழே விடுடி. என்ன கொலகாரி, கீழே விடுடி. சின்ன பொண்ணு அவளை கீழே விடுடி. அவ கிண்டலுக்கு தானே சும்மா பேசிட்டு கிடந்தா. கீழே விடு. கொலகாரி ஒரு நிமிஷத்துல என் உயிரை வெளியே எடுத்து உள்ள சொருவிட்டாளே. இங்க பாரு நீலமண்ட நீலாம்பரி, நான் ஒரு பக்கெட் வாங்கிறவங்களுக்கு ஒரு பக்கெட் இலவசம் தான் சொல்லி வித்தேன். நீ என்னடனா ஒரு பக்கெட் இலவசமாவே கேக்குற. இன்னொரு ஐட்டம் இந்த மாதிரி கேட்டுக்கன்னு வந்த உன்னை தலைகீழ கட்டி தங்க விட்டுருவோம் மரத்துல சொல்லிட்டேன். சரிதான் போடி, உன் வியாபாரத்தை எப்படி விக்கிறேன்னு நானும் பாக்குறேன். என்னடி சின்ன பொண்ணு, அவ சும்மா தானே சொல்லிட்டு கிடந்தா, இதுக்கே அவளை தூக்கி நிறுத்தி விட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா. அவ எப்ப பார்த்தாலும் வந்தாலே இப்படிதான் எதனா ஒண்ணு ஏடா கூடமா பேசிட்டு கிடக்கா. நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாந்து காலையில இருந்து கத்தி கத்தி வித்துட்டு கிடக்க. வியாபாரம் ஒண்ணு ஓடலன்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சரி இப்படியாவது கொடுத்து விக்கலான்னு பார்த்தா இதுலயே வந்து இவ கலாட்டால பண்றா. சரி சரி சின்ன பொண்ணு, அதை விட ஒரு பக்கெட் பிரியாணி எம்புட்டு வேலை அது முதல் சொல்லு. ஒரு பக்கெட் பிரியாணி 500 ரூபாய். ஒரு பக்கெட் வாங்கின்னு ஒரு பக்கெட்டை இலவசத்தை வாங்கிட்டு போங்க. அநியாயமா வித்துட்டு கிடக்கால இது போன 4 சோத்துக்கு. ஏன் நீலமண்ட நீலாம்பரி, இன்னும் நீ இந்த விட்டு விட்டு கிளம்பலையா? மறுபடியும் அதனா பேசிட்டு கிடந்த உன்னை தலைகீழ தொங்க விட்டுருவேன். அதையும் சொல்லிட்டேன். தொங்க விடுவிடி, தொங்க விடுவேன். உன்னை விட என்ன நான் என்ன குட்டையா இருக்கிறேன், என்ன தூக்கி நிறுத்தி போட்டேன். இதுக்கப்புறமா உன்னை நான் தூக்கி நிறுத்தி போடுறேன். சத போடி, நீ அது என்னையாவது தூக்கி நிறுத்துறதாவது. சின்ன பொண்ணு, உங்க சண்டையெல்லாம் அப்புறம் பாத்துக்கோங்க. சரி சரி, எனக்கு ஒரு பக்கெட் பிரியாணி கொடு. நீ வசந்தி ஒரு பக்கெட் பிரியாணி இந்தா வாங்கிட்டு போ. குடுடி குடுடி. சின்ன பொண்ணு, எங்கடி அந்த இலவச பிரியாணி? அதுவும் இந்தா, இது
இதையும் வாங்கிட்டு போ. நான் என்ன கொடுக்காமல ஓடிட்டு போறேன். குடுடி இந்தாடி சின்ன பொண்ணு காசு. எக்கோ புஷ்பாக்கா இந்தாங்க பக்கெட் பிரியாணி. புஷ்பாக்கா உங்களால 2 பக்கெட் பிரியாணி தூக்கிட்டு போக முடியுமா? எப்படி இளம்பரி தலையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணுன்னு வச்சு தூக்கிட்டு போக வேண்டியதா? அப்படியெல்லாம் தூக்கிட்டு போனா எங்கேயாச்சும் கீழுக்கு மேலுக்கு போட்டு கீழே தான் கொட்டும். அதுக்கு என்னடி பண்றது? 2 வாங்கிட்டுனா எப்படியாவது நம்ம பல்ல கடிச்சு எடுத்துட்டு தானே போய் ஆகணும். நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க, நான் ஒரு பக்கெட் எடுத்துட்டு வரேன். இது நீலமண்ட 2 பக்கெட் வாங்கி தெரிஞ்சா உங்களுக்கு வீட்டுக்கு 2 பக்கெட் எடுத்துட்டு வர தெரியாதா என்ன? இங்க பாரு சின்ன பொண்ணு, நான் வாங்கிட்டே எது பேசுறேன். நான் புஷ்பாக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்கு நெடியில வர? புஷ்பாக்கா நீங்க நல்லா கேட்டுக்கோங்கக்கா. அவ ஏதோ பிளான் பண்ணிட்டா. நீங்க தயவு செஞ்சு பக்கெட்டை அவகிட்ட கொடுக்காதீங்க. 2 பக்கெட் நீங்களே எடுத்துட்டு போங்க. பரவாயில்லடி சின்ன பொண்ணு, அவளே ஒன்னு எடுத்துக்கிடுமே. சொல்ல போனா என்னாலே தூக்கிட்டு போக முடியாது, வடிக்குன்னு வரும். ஏக்கோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி சின்ன பொண்ணு, அப்படியே அந்த பக்கெட்டை என் தலையில தூக்கி வச்சிரு. அப்பதான் எனக்கு பிடிச்ச மாதிரிக்கு சிலுவா இருக்கும். சும்மா நின்னுட்டு கிடக்காத, அந்த பக்கெட்டை தூக்கி என் தலை மேல வை. பார்த்தா இந்த பக்கெட் சைஸ் இல்ல. இந்த பக்கெட்டை தூக்கி உன் தலைமையில வச்சா பக்கெட் நடந்து போதா நீ நடந்து போறியானே தெரியாது. அதெல்லாம் எதுக்கு? நீ அந்த பக்கெட்டை தூக்கி என் தலை மேல வை. இந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணணும். ஆமாண்டி ஆமா. நீ எதுக்கு வந்த? ஒரு பக்கெட் இலவசத்துக்கு தானே வந்த. அதனாலதான் இது தூக்கிட்டு உன் தள்ள வச்சா தூக்கின்னு ஓடிடலான்னு பாக்குற. புஷ்பாக்கா பாருங்கக்கா, நான் உங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு கிடக்கேன். இல்லைன்னா என்ன பண்ணுவ? கத்திரிக்காய் மண்டை பொங்கி எழுந்துருவியோ? சின்ன பொண்ணு, அவ தலையில வையிடி. நாங்க போறோம். எதுக்கு உங்களுக்கு சண்டை போட்டு பேசிட்டு கிடைக்கீங்க? வாங்கியாச்சு, வாங்கக்கா வீட்டுக்கு போவோம். ஆமா ஆமா, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல. சரிடி சின்ன பொண்ணு, நாங்க கிளம்புறோம். வாங்கக்கா வாங்க வாங்க. என்னடி சின்ன பொண்ணு, பிரியாணி எல்லாம் எவ்வளவு ரேட்டு? இவன் என்னக்கா கம்மியாவா சொல்ல போறா? 1000 2000ன்னு அதிகமா தான் சொல்லுவா. ஏன் இல்லவ நான் என்ன 1000 2000 வித்துட்டு கிடக்க? அவ்வளவு பெரிய மோசக்காரியா நானு? சரி சின்ன பொண்ணு, உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. எவ்வளவு சொல்லுடி ஒரு பக்கெட் பிரியாணி? ஏக்கோ நம்ம கடையில ஒரு பக்கெட் பிரியாணி எல்லாம் கிடையாது. கம்மி விலையில 2 பக்கெட் பிரியாணி வாங்கலாம். அதுவும் 500 ரூபாய் தான். என்னது 2 பக்கெட் பிரியாணி வெறும் 500 ரூபாய் தானா? ஆமாக்கா. ஏக்கோ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஏக்கோ மேல எனக்கு சந்தேகமா இருக்குது. எங்கேயுமே 500 ரூபாய்க்கு 2 பக்கெட்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு என்னமோ தெரிஞ்சு இது நாய் பிரியாணின்னு நினைக்கிறேன். இழுவ நீ பாத்தியா இது நாய் பிரியாணின்னு? சும்மா வாய வச்சுட்டு கம்முன்னு கடை. அண்ணியக்கா, எனக்கு என்னமோ சின்ன பொண்ணு மேல சந்தேகமா இருக்குது. நம்ம எதுக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதாண்டி, அப்படியே பண்ணிடுவோம். சின்ன பொண்ணு, நாங்க வாங்குறதுக்கு முன்னாடி நாங்க பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் கொடு. ஏக்கோ விட்டா நீங்க இலைய போட்டு இங்கே சாப்பிட கேப்பீங்க போலயே. அதெல்லாம் டேஸ்ட் கிஸ்ட் எல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே தான் வாங்கிட்டு போகணும். பாத்தீங்களாக்கா, இவ கம்மியா விக்கிறானா? இதுல எல்லாம் உள்கூத்து இருக்குது. அதனாலதான் நான் சொன்னேன், பிரியாணி வேணா ஒண்ணு வேணா வாங்க, நம்ம போவோம். ஆமா சின்ன பொண்ணு, கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி கொடுக்கறதுல என்ன எடுப்பது சொல்லு. எங்களுக்கு பிரியாணி வேணா ஒண்ணு வேணா நாங்க வேற கடையை பார்த்து வாங்கிக்கிறோம். ஏக்கோ ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னடி சின்ன பொண்ணு, ஏன் கூப்பிட்ட? ஏக்கோ நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தே வாங்கிக்கங்க. அது இப்படி வா வழிக்கு ராதிகானா கொக்கா. இந்தாங்கக்கா ஒரு வா சாப்பிட்டு பாருங்க. என்னடி சின்ன பொண்ணு ஸ்பூன்ல எடுத்தாந்து கொடுக்குற? ஒரு பிளேட்ல வச்சு கொடுத்தா என்ன? பிளேட்ல வேணும். பிளேட் இந்த ஸ்பூன்ல இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு. சின்ன பொண்ணு, பிரியாணி நான் நினைச்சதோட அவ்வளவு சூப்பரா இருக்குது. சின்ன பொண்ணு எனக்கும் ஒரு வாய் கூட. பிரியாணினா ஓசில எப்படி அலையுதுங்க பாரு. இங்க வா, நீ ஒரு வாய் வச்சுக்கோ. ஸ்பூனை விடுடி. ஸ்பூனை முழுங்கிட. அந்த ஸ்பூனை விடு. ஓ இது ஸ்பூனா? இதையும் சாப்பிட்டு நான் மென்னுட்டு இருப்பேன். நீ எதைத்தான் விட்டு வச்சிருக்க இதை மெல்றதுக்கு? எப்படி இருக்குது பிரியாணி? பிரியாணி எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏன்டி சின்ன பொண்ணு, ஒரு பக்கெட் பிரியாணி எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஏக்கோ ஒரு பக்கெட் பிரியாணில நீங்க ஒரு 7-8 பேர் சாப்பிடலாம். 7-8 பேர் சாப்பிடலாமா? எங்க வீட்டுல இருக்கிறதே 5-6 பேர் தாண்டி இருக்கும். அவ்வளவு தூரம் வாங்கி போய் நான் என்னத்த பண்றது? அதிகமா சொல்லிட்டோம் போல இருக்கே. கம்மியா ஒரு 4-5 பேருனோ வாங்கி இருப்பாங்களோ. எப்படியாச்சும் இந்த 2 பக்கெட்டை உங்ககிட்ட தள்ளிட வேண்டியதுதான். நீங்க சாப்பிடுற வெள்ளு சாப்பிடுங்கக்கா. மீதியே அப்புறமா கூட சூடு பண்ணி சாப்பிடுவீங்க. நான் 2 பக்கெட் வாங்கி போனா அது எல்லாமே வீணா தான் போகும். பாத்துக்க, வேணும்னா எனக்கு ஒரு பக்கெட் கொடு. ஒரு பக்கெட் வேலை எவ்வளவோ அவ்வளவு நான் கொடுத்து போடுறேன். சரி அதுவும் சரிதான். ஏண்டி ராதிகா, நீ என்ன பக்கெட் பிரியாணி வாங்க போறியா என்ன? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு ஒரே ஒரு பக்கெட் தான் வேணும். அப்ப சரி, நீங்க 2 பேருமே 250 போட்டு 500 ரூபாய கொண்டாங்க. நான் 2 பக்கெட் பிரியாணியும் உங்களுக்கு கொடுத்துறேன். அதுவும் சரிதான். இந்தாங்கக்கா பிரியாணி. சரிடி சின்ன பொண்ணு, நாங்க போயிட்டு வரோம். சின்ன பொண்ணு, ஏன் தலைமையில அந்த பக்கெட்டை தூக்கி வை. இந்தாடி நாய்க்கறி பிரியாணி. வீட்டுல போய் நல்லா உட்காந்து சாப்பிடுங்க. என்ன நாய்க்கறி பிரியாணியா? சும்மாடி போயிட்டு வாங்க. இப்ப நாய்க்கறி பிரியாணில சொன்னா எனக்கு என்னமோ இவ மேல சந்தேகமா இருக்கு. ஹாய் மக்களே, நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் அமுச்சு விட்டுருங்க. மக்களே, நம்ம ட்வின் சேனல் ஒன்னுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். அதுல வந்துட்டு மாமியார் மருமகளோட சண்டை பிரச்சனை எல்லாத்தையுமே போட்டுன்னு இருக்கோம். இந்த சேனலோட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களே, உங்க பேரும் ஊரையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல எல்லாத்தையும் படிச்சு சொல்லி போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.